திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கன்னியாகுமரியில் சுகிசிவம் நடுவராக பங்கேற்ற சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. பட்டிமன்றத்தில் திருக்குறள் அதிக நன்மை பெறுவது தனி மனிதருக்கே என்ற தலைப்பில் ஒரு குழுவினரும், சமுதாயத்திற்கு என்று மற்றொரு அணியினரும் தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தனர். வள்ளுவனின் குரலிலிருந்து ஆரம் சிந்தனை கருத்துக்களுடன் தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்தனர். எது ஒன்று சூழினாலும் விதிதான் கடைசியிலே ஜெயிக்கும் என்று சமூகத்தும் சொன்ன ஊழ் விதியை சொன்ன வள்ளுவன் யோசிக்கிறான். சமூகம் சொன்னதால விதிதாண்டா ஜெயிக்கும்னு சொல்லிட்டோமே, ஊழ்னு ஒரு அதிகாரம் எழுதிட்டோமே அப்படின்னு தனி மனுஷனை கூப்பிட்டான். ஏய், எல்லாரும் சொன்னாங்கடா ஊழ்னு, அதனால நான் சொன்னேன். அதை நீங்க இப்படியும் பார்க்கலாம். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இப்படியும் பார்க்கலாம். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். என்ன விதி என்று சொன்னாலும் அது நீ முயற்சி செய்தால் உன்னால் வெல்ல முடியும் என்று சொன்ன குரல் எப்படி சமூகத்துக்கு தனி மனிதனை நோக்கித்தான் அது பேசுகிறது. நெருப்பினில் துஞ்சலும் ஆகும், நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அறிந்துன்னு ஒரு குரலை அவர் நினைவுபடுத்தினார். அதனால தான் முதல்வர் அவர்கள் காலையில் பசியோடு வருகிற பிள்ளைகளுக்கு உணவு தருகிறார் அப்படின்னு. இது தனி மனிதனுக்கு சொன்னதா, சமூகத்துக்கு சொன்னதா? அரசாக ஒரு பிள்ளைகள் பசியோடு இருக்க வேண்டாம் என்ற அரசாங்கம் தான் இதை செய்திருக்கிறது என்றால், வள்ளுவர் சொன்னதை அரசு வாங்கி இருக்கிறது, அதனால் தமிழ் சமூகம் பயன்படுகிறது என்றால் சமூகத்துக்கு சொன்னது தானே அது. புலவர்கள் தனி மனிதனை பாடி பெருமைப்படுத்திய காலத்தில் தனி மனிதரை பாடாமல், மன்னரை பாடாமல் ஒரு புலவர் பாடி இருக்கிறார் என்றால் அவர்தான் திருவள்ளுவர். தனி மனிதனை பாடல, சமூகத்துக்காக பாடினார். பட்டிமன்ற முடிவில் திருக்குறளால் அதிக நன்மை அடைந்தது தனி மனிதன் என்றும் இந்த சமூகம் அதிகம் பயனடைய வேண்டும் என்றும் நடுவராக இருந்த சுகிசிவம் தீர்ப்பளித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதல்வர், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.